தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோல் போடாதீங்க. 12 வருட சாதனை இதுவா? மோடியின் அட்வைஸை வெளுத்த ராகுல் காந்தி. மத்திய அரசோட பொருளாதார கொள்கைகள் அப்புறம் இப்போதைய நிதி நிலவரம் பத்தி பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரொம்பவே கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. குறிப்பா மக்கள் தங்கம் வாங்கறத தவிர்க்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை அரசோட நிர்வாக தோல்வியைத்தான் காட்டுது அப்படின்னு அவரு சாடியிருக்காரு. உலக பொருளாதார நிலை அப்புறம் நாட்டோட நிதி சீரமைப்ப கருத்துல கொண்டு மக்கள் சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பிரதமர் மோடி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுபடி திருமண நிகழ்வுகளுக்காக மக்கள் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத தவிர்க்கணும் அப்படின்னும் எரிபொருள் பயன்பாட்டை சிக்கனப்படுத்தணும் அப்படின்னும் அவரு வலியுறுத்தினாரு. हमें पेट्रोल डीजल का उपयोग कम करना होगा। शहरों में जहां मेट्रो है वहां हम तय करें कि हम मेट्रो का ही उपयोग करेंगे, ज्यादा से ज्यादा मेट्रो में ही जाएंगे। अगर कार में ही जाना जरूरी है तो फिर कार पूल करने का प्रयास करें और भी लोगों को साथ बिठा ले। अगर हमें कहीं सामान भेजना हो तो कोशिश करनी है कि वह ज्यादा से ज्यादा रेलवे गुड्स के जो ट्रेन होती है रेलवे की सर्विसेज से भेजें, ताकि इलेक्ट्रिक रेलवे होने के कारण पेट्रोल डीजल की जरूरत नहीं पड़ती है। जिन लोगों के पास इलेक्ट्रिक व्हीकल है वो भी कोशिश करें कि इलेक्ट्रिक व्हीकल का ज्यादा से ज्यादा उपयोग करें। அது மட்டும் இல்லாம சமையல் எண்ணெய், உரம் மாதிரியான இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களோட பயன்பாட்டை குறைச்சிக்கவும் மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தவும் பிரதமர் அறிவுறுத்தினாரு. பிரதமரோட இந்த அறிவுரைகளை ராகுல் காந்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது ஒரு நாட்டோட பிரதமர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஆலோசனையா தெரியல அப்படின்னும், மாறா இது கடந்த 12 வருஷ கால ஆட்சியோட தோல்வியத்தான் பிரதிபலிக்குது அப்படின்னும் அவரு தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருந்தாரு. தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோல் பயன்பாட்டை குறைச்சுக்கோங்க அப்படின்னு பிரதமர் சொல்றது அட்வைஸ் கிடையாது. அது அவரோட நிர்வாக திறமையின்மையால ஏற்பட்ட நெருக்கடி அப்படின்னு ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த 10 வருட கால ஆட்சியில நாட்டோட பொருளாதார கட்டமைப்பு பலவீனம் அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தடவையும் அரசாங்கம் எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார சிக்கல்களுக்கு போதிய தீர்வு கிடைக்காம அதோட சுமைய பொதுமக்கள் மேல சுமத்துறது முறையில்ல. மக்கள் எதை வாங்கணும், எங்க போகணும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுருச்சு. ஒவ்வொரு தடவையும் அரசோட முடிவுகளால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஈடுகட்ட பொதுமக்களை தியாகம் செய்ய சொல்றது நியாயமில்லாதது அப்படின்னு காட்டமா தெரிவிச்சிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய உலகளாவிய சூழலை முன்வச்சு உள்நாட்டு பொருளாதார தட்டுப்பாடுகளை சமாளிக்க அரசு முயற்சிக்கிறதா எதிர்க்கட்சிகள் தரப்புல விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது. நாட்டோட பொருளாதார ஸ்திரத்தன்மை பத்தி பல்வேறு தரப்பினரும் கவலை தெரிவிச்சுட்டு வரக்கூடிய நிலையில தங்கம் அப்புறம் எரிபொருள் தொடர்பான பிரதமரோட இந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்துல பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. ராகுல் காந்தியோட இந்த சீற்றம் வரப்போற அரசியல் நிகழ்வுகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோல் போடாதீங்க. 12 வருட சாதனை இதுவா? மோடியின் அட்வைஸை வெளுத்த ராகுல் காந்தி. மத்திய அரசோட பொருளாதார கொள்கைகள் அப்புறம் இப்போதைய நிதி நிலவரம் பத்தி பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரொம்பவே கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. குறிப்பா மக்கள் தங்கம் வாங்கறத தவிர்க்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை அரசோட நிர்வாக தோல்வியைத்தான் காட்டுது அப்படின்னு அவரு சாடியிருக்காரு. உலக பொருளாதார நிலை அப்புறம் நாட்டோட நிதி சீரமைப்ப
கருத்துல கொண்டு மக்கள் சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பிரதமர் மோடி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுபடி திருமண நிகழ்வுகளுக்காக மக்கள் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத தவிர்க்கணும் அப்படின்னும் எரிபொருள் பயன்பாட்டை சிக்கனப்படுத்தணும் அப்படின்னும் அவரு வலியுறுத்தினாரு. हमें पेट्रोल डीजल का उपयोग कम करना होगा। शहरों में जहां मेट्रो है वहां हम तय करें कि हम मेट्रो का ही उपयोग करेंगे, ज्यादा से ज्यादा मेट्रो में ही जाएंगे। अगर कार में ही जाना जरूरी है तो फिर कार पूल करने का प्रयास करें और भी लोगों को साथ बिठा ले। अगर हमें कहीं सामान भेजना हो तो कोशिश करनी है कि वह ज्यादा से ज्यादा रेलवे गुड्स के जो ट्रेन होती है रेलवे की सर्विसेज से भेजें, ताकि इलेक्ट्रिक रेलवे होने के कारण पेट्रोल डीजल की जरूरत नहीं पड़ती है। जिन लोगों के पास इलेक्ट्रिक व्हीकल है वो भी कोशिश करें कि इलेक्ट्रिक व्हीकल का ज्यादा से ज्यादा उपयोग करें। அது மட்டும் இல்லாம சமையல் எண்ணெய், உரம் மாதிரியான இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களோட பயன்பாட்டை குறைச்சிக்கவும் மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தவும் பிரதமர் அறிவுறுத்தினாரு. பிரதமரோட இந்த அறிவுரைகளை ராகுல் காந்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது ஒரு நாட்டோட பிரதமர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஆலோசனையா தெரியல அப்படின்னும், மாறா இது கடந்த 12 வருஷ கால ஆட்சியோட தோல்வியத்தான் பிரதிபலிக்குது அப்படின்னும் அவரு தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருந்தாரு. தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோல் பயன்பாட்டை குறைச்சுக்கோங்க அப்படின்னு பிரதமர் சொல்றது அட்வைஸ் கிடையாது. அது அவரோட நிர்வாக திறமையின்மையால ஏற்பட்ட நெருக்கடி அப்படின்னு ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த 10 வருட கால ஆட்சியில நாட்டோட பொருளாதார கட்டமைப்பு பலவீனம் அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தடவையும் அரசாங்கம் எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார சிக்கல்களுக்கு போதிய தீர்வு கிடைக்காம அதோட சுமைய பொதுமக்கள் மேல சுமத்துறது முறையில்ல. மக்கள் எதை வாங்கணும், எங்க போகணும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுருச்சு. ஒவ்வொரு தடவையும் அரசோட முடிவுகளால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஈடுகட்ட பொதுமக்களை தியாகம் செய்ய சொல்றது நியாயமில்லாதது அப்படின்னு காட்டமா தெரிவிச்சிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய உலகளாவிய சூழலை முன்வச்சு உள்நாட்டு பொருளாதார தட்டுப்பாடுகளை சமாளிக்க அரசு முயற்சிக்கிறதா எதிர்க்கட்சிகள் தரப்புல விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது. நாட்டோட பொருளாதார ஸ்திரத்தன்மை பத்தி பல்வேறு தரப்பினரும் கவலை தெரிவிச்சுட்டு வரக்கூடிய நிலையில தங்கம் அப்புறம் எரிபொருள் தொடர்பான பிரதமரோட இந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்துல பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. ராகுல் காந்தியோட இந்த சீற்றம் வரப்போற அரசியல் நிகழ்வுகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.